12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். இஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் ஏ ஆஃப் அட்ஜாயின் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I3 நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 8 எடுத்துக்கிறேன். 8 இன்ட்டு 7 3s are 21 minus 16. அடுத்தது வந்து மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் 6 இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா மைனஸ் 18. இங்கே 2 4s are minus 8, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 8. அடுத்தது வந்து ப்ளஸ் 2 இன்ட்டு 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 6 4s are மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 4. அதாவது இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 6 3s are 6 4s are இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் விட்டிங்கன்னா 6 4s are 24 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 24 மைனஸ் 14. அடுத்தது 8 21ல் 16 போனால் 5 ப்ளஸ் 18ல் ப்ளஸ் 8 போனால் 10 மைனஸ் 10, அப்போ 6 இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 2 இன்ட்டு 10, அப்போ 40 மைனஸ் 60 ப்ளஸ் 20, இது வந்து 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 வந்துடுது நம்மளுக்கு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். 8 எடுத்துகிட்டு இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 7 3s are 21 மைனஸ் 6. அடுத்தது மைனஸ் ஆஃப் மைனஸ், இங்கே ப்ளஸ் வரும், சாரி மைனஸ். அடுத்தது வந்து மைனஸ், இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 18 மைனஸ் 18 ப்ளஸ் 8 வரும். அடுத்தது ப்ளஸ் 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 24 மைனஸ் 14. அடுத்தது 6ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா மைனஸ் 18 மைனஸ் ஆஃப் ப்ளஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்தது மைனஸ், இங்கே மைனஸ் ஆஃப் 18, அடுத்தது ப்ளஸ் 8, அடுத்தது ப்ளஸ் 7. இதில் உள்ள ரோவையும் இதில் உள்ள காலத்தையும் விட்டிங்கன்னா 24 3 8s are 24 மைனஸ் 4. அடுத்தது மைனஸ், இதில் உள்ள 4ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 3 4s are மைனஸ் 32 ப்ளஸ் 12 6 2s are 12. அடுத்தது 2 எடுத்துக்கிங்க. 2ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 6 4s are 24, இங்கே மைனஸாக, அடுத்தது ப்ளஸ் 24 மைனஸ் 14. அடுத்தது வந்து 4 எடுத்துகிட்டு இதில் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 8 4s are மைனஸ் 32, இங்கே ப்ளஸ்ஸாக திருப்பி மைனஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் 32, அடுத்தது ப்ளஸ் 12. இதில் உள்ள ரோவையும் காலத்தினா 8 4s are 32 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே 6 2s are மைனஸ் 12 ஃபார்முலா வந்து மைனஸ். அடுத்தது ப்ளஸ்ஸு 3ல் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டிங்கன்னா 8 7s are 56 மைனஸ் 6 6s are 36 மைனஸ் 36. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 21ல் 16, இங்கே 16 ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 4 4s are 16, அதனால் இங்கே 24ல் 16 போனால் 5 மைனஸ் 8ல் 10 ப்ளஸ் 8 போனால் மைனஸ் 10, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 10. 24ல் 14 போனால் 10. அடுத்தது மைனஸ் 8ல் ப்ளஸ் 8னா மைனஸ் 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 10. 24ல் 4 போனால் 20. அடுத்தது மைனஸ் 32ல் 12 போனால் 20, இங்கே மைனஸ் ஆஃப் 20 ப்ளஸ் 20. அடுத்தது வந்து 24ல் 14 போனால் 10. அடுத்தது மைனஸ் 32ல் 12 போனால் 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 20.
56ல் 36 போனால் 20. இங்கே டிரான்ஸ்போஸ் இது முன்னாடி கோஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்போஸ் இங்கே டி போடணும். அட்ஜாயின் ஃபார்முலா வந்து கோஃபேக்டர் ஆஃப் இந்த கோஃபோட்டை டிரான்ஸ்போஸ் இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னென்னா டிரான்ஸ்போஸ் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்துடும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏசி கோட்டு ரோவாக காலமாக மாற்றினாலும் அதே தான் வரும். 5 10 காலம் டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும். 10 20 20 அடுத்தது 10 20 20 இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஏ வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க. 8 - 6 2 -6 7 -14 2 -4 3. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குது 5 10 10 10 20 20 10 20 20. இப்போ வந்து நாம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8 5s are 40 -60 + 20. அதாவது 8 5s are 40 6 5s are 60 2 5s are 10. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 8 5s are 10s are 80 -6 20. அடுத்தது வந்து 2 2s are +40. அடுத்த நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 80 8 10s are 80 6 2s are -120 2 2s are +40. இப்படி போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் -30 + 70 -40 -4s -4 2s are ஃபர்ஸ்ட் காலம் 4 10s are 40 -40. அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம் செகண்ட் காலம் -60 + 140 -80. அடுத்தது வந்து செகண்ட் ரோ தேர்ட் காலம் -60 + 140 -80. அடுத்தது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 5s are 10 10 -40 + 30 3 are 30. அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் 20 -80 + 60. அடுத்தது வந்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் 20 -80 + 60. இப்போ இதெல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 40 கூட 60 ஆட் பண்ணால் +60 -60 நம்மளுக்கு என்ன வரும்னா 0. இங்கேயும் 80 கூட 40 ஆட் பண்ணால் 120 + 120 -120 0. அடுத்தது இதுக்கும் ஆட் பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு 0 0 தான் வருது. நீங்கள் வேணால் பாருங்கள். -30 -70 -70 + 70 0. இங்கே 140 60 கூட 80 ஆட் பண்ணால் -140 இதுவும் 0 வரும். அடுத்தது 60 கூட -60 -80 வந்து -140 + 140 அதுவும் 0. அடுத்தது வந்து 10 + 10 + 30 40 40 -40 0. அடுத்தது 20 + 60 80 80 -80 0. அடுத்தது 20 + 60 80 80 -80 0. இப்போ எல்லாமே 0. இப்போ இது வந்து ஐடென்டிட்டி ஃபேக்டர் 0 ஆஃப் I3. 0 நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னது 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I3 நம்மளுக்கு இங்கே வந்துட்டு. இப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இது வருது. அடுத்தது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ தான் இது நம்மளுக்கு வந்துட்டு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போட்டு அப்புறம் ஏ போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயில் இருக்கேன் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இங்கே ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 40 5 8s are 40 -60 + 20. அடுத்தது வந்து -30 + 70 -40.
இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் பண்ணால் +10 -40 +30. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 80 -120 +40. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 60 +140 -80. அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம் 20 -80 +60. அடுத்தது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 80 -120 +40. அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் -60 +140 -80. அடுத்தது தேர்ட் ரோ தேர்ட் காலம் அடுத்தது 20 -80 +60. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 0. 40 கூட 20 ஆட் பண்ணால் 60, 60 - 60 0. அதே மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி பாருங்கள், எல்லாமே 0 0ன்னு வரும். சரிங்களா? 0 0ன்னு வருது. இப்போ இது என்ன எலிமெண்ட்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் I3. சாரி, இது வந்து 0 × I3. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 0. அப்போ இது I3 வருது. இது வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஹென்ஸ் என்ன ப்ரூஃப் ஆகிருக்குன்னா A × adjoint of A is equal to adjoint of A into A is equal to determinant of A I3 நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகிட்டு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.